லோக்கி செகண்ட் ஹாஃப்ல சொதப்பிட்டாரு. வெங்கட் பிரபு கிட்ட குத்தாரு, நம்பி குத்தாரு, தூக்கி சொதப்பிட்டாரு. படம் கண்டிப்பா 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ். தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தளபதி பிளாஸ்ட் பண்றாத்துல வெங்கட் பிரபு சான்ஸே இல்ல, சொல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது எனக்கு. அப்படியே கூஸ் பம்ஸ். அது ஒரு தளபதி ஃபேனா எனக்கு. ஆஃப்டர் துப்பாக்கி கத்தி ஒரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பா இது கோட் இண்டஸ்ட்ரி தான். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஐயோ சொல்ல முடியாதுல இந்த சீக்கிரட்டை 2 தளபதி. ஐயோ பார்ட் 2 கோட் எடுக்கணும். பார்ட் 2 வெங்கட் பிரபு கண்டிப்பா எடுக்கணும். எச் வினோத்தை தூக்கிடுங்க. எனக்கு அத்த படம் கோட் பார்ட் 2 வேணும். எச் வினோத் வேணாம், கோட் பார்ட் 2 இறக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் எப்பவுமே பெரிய விஷயம், படத்தை போர் இல்லாம பார்க்க வைக்கிறது. எந்த லாகுமே இல்லை, எதுவுமே இல்லை. 3 மணி நேரம்னா எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரோட கேமியாவும் இருக்கு. பயங்கரமாக பண்ணிட்டாங்க. எனக்கு வாய்ஸை கேட்டிங்களே, தளபதி ஃபேனா நான் அவ்வளோ எமோஷனலாக வருது. அவரை பற்றி பேச ரொம்ப பிளாக் பஸ்டர் படத்தை எப்படி செலக்ட் பண்ணி நடிச்சது எல்லாமே சொன்னேன். பீஸ்ட் சொன்னானுங்க ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் லியோ சொன்னானுங்க லோக்கி செகண்ட் ஹாஃப்ல சொதப்பிட்டாருன்னு. வெங்கட் பிரபு கிட்ட குத்தாரு, நம்பி குத்தாரு, தூக்கி சொதப்பிட்டாரு. படம் கண்டிப்பா 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ். எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வச்சு 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும். பிஜிஎம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாஸ்ட்டாக போச்சு. ஓவராலாக ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு நல்லா இருந்தது. லைக் ஒரு எமோஷ்னலாக இருந்தது அது பார்க்குறப்போ. கேப்டன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த டிஏஜிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கேப்டனை பற்றின ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கடைசியில் சொல்லுவார், நீங்கள் அந்த இடத்துக்கு போறீங்க, வேற இடத்துக்கு போறீங்க, இனிமேல் இந்த இடத்த நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு எஸ்கேக்கு வந்து சொல்லிட்டு போவாரு. அதுலயே நமக்கு புரிஞ்சுக்கிறணும் யார் அந்த இடத்துல இருக்க போறா அப்படின்ட்டு. அவரோட வாரிசு மாதிரியா? அவரோட வாரிசு மாதிரி தான் வச்சுக்கலாம். இல்லையா நம்ம குழந்தை அவரே சொல்லுவாரு, அப்பா நான் குழந்தைகளை நான் புடிச்சிட்டு போறேன் அப்படின்னு வரல. விஜயோட இடத்துக்கு எஸ்கே வராரு. வந்தாலும் வந்தா நல்லது. வரலாம். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. எஸ்கே கேப்பபிலிட்டி இருக்கு. விஜய் சொல்றாரு. விஜய் சொல்லல. ஆக்சுவலி என்னன்னா வந்து விஜயை பார்த்து அவர் சொல்றாரு. ஆமா, அதாவது எஸ்கே தான் சொல்லுவாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போயிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. கரெக்ட் தான். அதுக்கு உண்டான கேப்பபிளான ஒரு ஆள் தான் எஸ்கே நான் சொல்லுவேன். எஸ்கே இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் பிடிச்சிட்டாருல, அவரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்சிட்டாருல, கண்டிப்பா பிடிக்கும். அந்த என்ன சொல்றது, எஸ்கே வந்து பிடிக்காத ஆள் இங்க கிடையாது. இடையில சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் போனால் கூட பட் எஸ்கே வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது வேற இது வேற, ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு ஒருத்தர் படம் தான். இல்ல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை 2 குழந்தை பிறகுனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. இல்ல எல்லா கேரக்டர் வேற மாதிரி தானே இருக்கும். இருக்கு இருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு இருக்கு தலைக்கே. அது தலை ஃபேன்ஸுக்கு வந்து செம்மையா இருக்கும். அந்த இடம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜா ஒண்ணு பண்ணிருக்காப்லங்க. இப்ப எதனா சொதப்பிடுவார்னு நினைச்சானா பயங்கரமா பண்ணிருக்காரு. மங்காதாக வச்சு செஞ்சுட்டாப்ல, இதுக்கு செஞ்சிருக்காப்லையா? இதுக்கு தளபதியும் கரெக்டா செஞ்சிருக்காப்ல. நல்லா தான் இருக்கு படம். செம்மையா இருக்கு தல. ஃபாஸ்ட் பேஸ்ல போயிட்டே இருக்க படம், எங்கேயும் லாக் ஆகல. கிளைமேக்ஸும் அல்டிமேட், இன்டர்வலும் அதுக்கு மேல. ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கலாமா? ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ, செம்ம ஒர்த்து ப்ரோ. நீ இருந்து பார்த்துன்னு வச்சுக்கேன், நான் உட்காரவே இல்லை ப்ரோ. இந்த ஆடிட்டே தான், இந்த ஃபுல்லா ஆடிட்டு தான். ஆனா தலை வராரு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். மரணமா இருந்தது. என்னன்னா அஜித் வருவான்னு நினைச்சா பார்த்தா பிஜே மட்டும் போட்டு, அதான் கொஞ்சம் டிசைன். மீதெல்லாம் மாசு ப்ரோ. இந்த டிஹெச்சிங் தான் அந்த கொஞ்சம் இதுவாச்சு, மீதெல்லாம் மாசு ப்ரோ. நம்ம யுவன் சங்கர் ராஜா, நம்ம மியூசிக், நம்ம தளபதி உங்களோட காம்போல இருந்தது. நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது மொக்கையா இருந்தது, ஆனா நேர்ல வந்து பார்க்கும்போது தான் மாசா இருந்தது, சூப்பரா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட். வெங்கட் பிரபு நம்பி வந்ததுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. பக்கா. நிறைய பேர் என்னன்னா ஹைப் கொடுத்தாங்க, இது ஓடாது ஓடாதுன்னு படத்தை. அதாவது அவங்க வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட் வேற, இது இந்த பாட்டு வேற. அவங்க வந்து விட்ட படம் வேற தலை காமிச்சு நம்மளுக்கு ஆன்லைன்ல கொடுத்த பாட்டு வேற, உள்ள தரமா வச்சுக்கிறாங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கோ பாட்டு நல்லா இருக்க நினைச்சுப்பாங்க. ஆனா வேற லெவல் படம். 3 மணி நேரத்துல 3 மணி நேரமா 5 நிமிஷம் கூட உட்காரும். அடுத்தது கொஞ்சம் கூட லாக் ஆகல. அது என்ன செம்மையா இருந்துச்சு படம். சூப்பர். தமிழ்நாட்டு அதிபதி எங்கள் தளபதி, டிவிகே தளபதி
லியோ மாதிரி ஹைப்பு கொடுத்து அப்படியே நம்ம ஏமாறலாம் செய்யல. நல்ல மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மெயின்டைன் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அல்டிமேட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒருத்தா இருந்துச்சு. எல்லாரோட கேமியோ ரோலும் ஒருத்தா இருந்துச்சு. ஒருத்தர் கேமியோ கொடுக்குறப்போ வெறுத்தனமாக இருந்துச்சு. டோனியா ஆகட்டும், த்ரிஷா ஆகட்டும், படம் பாருங்க. லாஸ்ட்ல எஸ்கே டைலாக் கொடுப்பாரு, அதுவும் ஒருத்தான கேமியோ தான். பாருங்க, படம் வந்து அல்டிமேட்டான ஒரு இதுதான். சிவகார்த்திகேயன் அண்ணா வந்திருக்காரு, அது வந்து பெரிய விஷயம். சொன்னோன்னே உங்க மூஞ்சி சிரிப்பு வருது, என்ன காரணம்? நீங்க பாருங்க ப்ரோ, அது வெளில சொல்ல வேணாம் ப்ரோ. நீங்க பாருங்க, நிறைய பேர் இன்ஸ்டால நோண்டிட்டு இருப்பானுங்க. சொல்லவே ப்ரோ. ஆமா ப்ரோ, லாஸ்ட்ல வந்து ஒரு சீனு சொல்லு, பாத்ரூம்ல ஒருத்தர் வச்சு மூணாங்க ப்ரோ. அது ஓபனே பண்ணல ப்ரோ, ஏன்னு தெரியல. என்ன காரணம் தான் சொல்லவே இல்லையே. முக்கியமான ஒருத்தர் மூடி இருக்காரு ப்ரோ. ஓகேங்களா, லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன ஆயிடுச்சு? சூப்பரா. ஆமா, சீரியஸ்லி படம் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். விஜய் சாரோடைய பேர், எந்த பேர் வந்து சூப்பரா இருக்கும்? மீனாட்சி. படத்தோட பேர்லாம் விடுங்க, சாங்ல ஒரு பேர் வரும், அதுதான் பயங்கரமான பேர். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீவே படம் சூப்பரா இருக்கு. படம் இல்ல, ரெண்டு பேர் படம் நல்லா தான் இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் போனதே தெரியல. நம்ம தளபதி வந்து நிறைய கெட்டப்ல இருக்காரு. இதுல எந்த கெட்டப் வந்து ரொம்ப சூப்பரா கை தட்டி? எதுவுமே சொல்லவே முடியாது, எல்லாமே பெஸ்ட் என்ஜாய்மெண்ட். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? லவ்லியா இருந்தது, ரொம்ப லவ்லி. யாரு? எல்லாமே அழகா இருந்தது. எதுன்னு சொல்றது? இது வந்து விஜய் அண்ணா, வெங்கட் பிரபு சார் அவங்களுடைய படம். நம்பி நீங்க வரலாம், அவ்வளவுதான். படம் வேற லெவலுங்க, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஆக்சுவலா நான் வந்து விஜய் ஃபேன் தான். நானும் என் ஹஸ்பண்டும் விஜய் ஃபேன். 2 பேரும் சேர்ந்து தான் வந்தோம். படம் வேற லெவல்ல இருக்கு. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கு. 3 hours படம்ன்றாங்க, 3 hours மாதிரியே போகல. நம்ம எல்லா ஒரு மினிட் கூட மிஸ் பண்ணாம நம்ம பார்க்கணும். படம் செம்மையா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. 3 hours போனதே தெரியல. ட்ரெய்லர்ல ஒரு கமெண்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி தான் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்குலாம் ஹைப் கொடுத்தீங்க, கடைசிது ஓடல. ஆனா இந்த படம் மாதிரி கிடையவே கிடையாது. நிஜமா அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. செம்ம என்டர்டெய்னிங்கா எடுத்துட்டு போறாங்க. பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. நிறைய சினி ஸ்டார்ஸ் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. யாரையும் வந்து கொஞ்சம் தான் ரோல் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல். எல்லாரும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தளபதியோட கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் நாங்க ட்ரெய்லர்லயே பார்த்தோம். நேர்ல நீங்க இந்த தியேட்டர்ல பார்க்கறீங்க. நேர்ல 2 தளபதியா, தளபதி வர்சஸ் இளைய தளபதி, யாரோட ரியாக்ஷன் நம்ம ரசிக்கிறதுனே தெரியல. 2 பேரும் சூப்பரா, அவ்வளோ மாஸ் ரியாக்ஷன்ஸ், கியூட் ரியாக்ஷன்ஸ். என்ஜாய் பண்றதுக்கு டைம் போதல, அதை தான் சொல்லணும். எந்த பேர் வந்து சூப்பரா இருந்தாங்க? மீனாட்சி. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்னேகா அண்ட் விஜய் சார் வந்து வசீகரால பார்த்துருப்போம். ப்ளஸ் எண்டு சாங்ல வந்து ஆஸ் யூஷுவல் விஜய் அண்ட் த்ரிஷா மாஸ் பர்ஃபார்மன்ஸ். மீனாட்சி சௌத்ரி, விஜய், ஸோ அவங்களுடைய பேர் அதான். இதுல வந்து நம்ம வந்து எந்த பேரையுமே மிஸ் பண்ண முடியாது. எல்லா பேரும் ஈக்குவலண்டா செமையா இருக்கு. ரொம்ப கியூட் ரியாக்ஷன்ஸ். நம்ம வந்து நல்லா ரசிக்கலாம் எல்லா பேரையுமே. அந்த மாதிரி மாசா இருக்கு. அது சொல்ல தேவையில்லை, எல்லாமே அவரோட ஷோல்டர்ல தான். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் படம் அல்ல செகண்ட் லாஸ்ட் படம், அதோட ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஹீ நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாரே கிடையாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டமே பார்த்ததில்லை. நார்த் இருந்தாலும் சரி, 4 AM ஷோ, அவுட் சைட் ஆல்சோ, அவுட் சைட் இந்தியா 4 AM ஷோ, எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான். ஸோ கிரேஸாக இருந்தது. வெங்கட் பிரபு சார் வந்து இன்டர்வெல் வந்திருந்தாங்க, பேசுவாங்க. ஸோ கிரேஸி அட்மாஸ்பியராக இருந்தது. சாங் வந்து ஃபர்ஸ்ட் சாங் அது ஹிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஆடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் பக்கம் வந்து எல்லாருமே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங் கூட இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஃபுல் ஃப்ரேமில் அவர் இருக்காங்க. ஸோ நமக்கு எதை இருந்தாலும் பரவாயில்ல. தளபதியோட தலைவரசி நல்லா இருக்குதுல்ல. தலைனா தோனி வரசி நல்லா இருக்குது, அதுக்காக வந்து பார்க்கலாம். அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. அவன் சும்மா சொல்லிடுறாங்க. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு. சாங்ஸ் மட்டும் 2-3 கம்மி பண்ணிடலாம், மற்றபடி எல்லாம் ஓகே ப்ரோ. மற்றபடி எல்லாமே தளபதி படம் வந்து ரொம்ப ஹைலைட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவரா பில்டப்லாம் பண்ணாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து இல்லை, ஓகே டீசெண்டாக பார்க்கலாம். ப்ரொடியூசரே சொல்லிட்டாங்களே, ஐப் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க, நார்மல் ஐப் இல்லாமல் வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி கரெக்டாக இருக்கு. எல்லாம் கேமியோலாம் நிறையவே அவங்க ட்விஸ்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து தான் பார்க்கணும். இங்கேயே நான் எல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்குண்ணா, ஓகே தானே. கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அதே இதுதான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கு. நீங்கள் நார்மலாக போங்க, நல்லா இருக்கும். ட்விஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. விக்ரம் ஏதாவது ஈக்குவலா இருக்கும்? விக்ரம்னு அது வேற கதை, இது வேற கதைண்ணா. கமர்ஷியல் வேற, அது இது சைக்கோடிக் அந்த மாதிரி படம். 3 மணி நேரம் படத்துல ஏதோ போரோ லேகோ இருக்கும்? அதெல்லாம் இல்லைண்ணா, அது ஒன்றும் சார்.
எஸ்கே ப்ரோ செம்ம பேரு என்ன ப்ரோ நம்ப மாட்டீங்களா? நம்மளாம் போங்க அப்புறம் தோனி சண்டே போடுவாருண்ணா. உண்மையாலுமே எஸ்கே பேர் செம்மையா இருக்கு. தோனி சண்டே போடுவார், உள்ள போய் பாருங்க. லேக் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். பட் அதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு 10 நிமிஷம் அது ஸ்டோரிக்குள்ளே போகிறதுனால அப்படி இருக்கும். பட் உங்களுக்கு லேக் உங்களுக்கு மொத்தம் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு லேக்கே தெரியாது. உங்களுக்கு டோட்டல் 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்பி பார்க்கலாம். நம்ம நிறைய ஹைப் பண்ணியிருந்தாங்க தளபதி படம், கோட் படம் அப்படி இப்படின்னு. இந்த ஹைப்புக்கெல்லாம் ஒர்த்தா இருக்குமா? ஒர்த்தாக இருக்குது. யுவன் பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்ல ஹைப் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வந்து யுவன் பாட்டெலாம் பார்த்து அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்களோ இங்கே வந்து பார்த்தா தெரியும். எல்லாமே பிஜிஎம் பாட்டுமே வந்து படமாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்ததுங்க. 3 மணி நேரம் படம்னாலே ஒரு பயம் இருக்கும், போரிங்காக இருக்குமோ லேகிங்காக இருக்குமோ. இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தோணலை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஐயோ இன்னும் இன்டர்வெலே வரல அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. படம்னாலே ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அப்படி கண்டிப்பா சார் இல்லாமையா சார் இவ்வளோ பேர் கூட்டம், குழந்தைங்களாம் கூட்டம் வந்திருக்கும். 3 மணி நேரம் படம்ல 3 மணி நேரம்னாலே எதுவும் எல்லாம் இல்லை சார், போரில் எதுவுமே அடிக்கல. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. எந்த பேர் வந்து நம்ம தளபதியோட சூப்பராக இருந்துச்சு ரசிக்கிற மாதிரி? நமக்கு மோஸ்ட்லி விஜய் அண்ட் திரிஷா பேர் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு டான்ஸ் மட்டும் வராங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நம்ம வசீகரால் பார்த்துருக்கோம். அங்கே டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க. லைக் இங்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி கப்பல் மாதிரி இருக்காங்க, நல்லா இருக்கு. 2 விஜயுமே 3 விஜய் 4 விஜய் வந்தாலும் சூப்பராக இருக்கும் சார். இது நல்லா இருக்கு. எஸ்கே அண்ணா உள்ள என்டிஆர் இருக்காரு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி நல்லா இருந்துச்சு சார். சார் இவன் வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஜென்ரேஷன் நடிச்சாருன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இல்லை சார், விஜய் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு கூட கவர் பண்ணுறாருல. அவருக்கு டான்ஸ் வந்து காமெடியிலேருந்து அவர் சிரிச்சா ஒரு அழகு இருக்கும், அதெல்லாம் நாங்கள் லைக் பண்ணுறோம். அப்போ ஒரு மாஸ் படம் கொடுக்கும்போது நாங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு வேற லெவல். கொஞ்சம் கவலை தான் சார். ஆனாலும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணோம். இப்போ அவருக்கு சோஷியலாக அப்படி பண்ணும்போது நாங்கள் டே டு டே லைஃப்பில் அவரை நாங்கள் பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். அவர் நியூஸை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். இங்கே கொடுக்குற சான்ஸ் இப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து படம் பார்க்குறோம். இதே வந்து அவர் நாளைக்கு ஜெயிச்சு இங்கே வந்து எங்களுக்கு நல்லது பண்ணாலும் ஓகே தான். ஸ்க்ரீனில் இருக்குல்ல சார், அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெளியில் வந்தாலும் அதே மாதிரி எங்கள் விஜய் இருப்பார் நாங்கள் நம்புகிறோம். நம்பருக்காக ஒரு தடவை கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். அந்த ஓட்டில் அவர் நல்லபடியாக நல்லா செஞ்சாங்கன்னா திரும்பி 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 சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வந்துட்டே தான் இருக்கும். சூப்பர் சார், மாஸ் ஃபர்ஸ்ட் சீன் உண்மையாகவே ரொம்ப சல்யூட் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் சார், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மியூச்சுவலாக ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு இருந்தது. நல்லா நடிச்சிருக்கா சார். அவர் ரோல் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ரோலை ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லா நடிச்சிருக்கேன். அதான் நல்லா நடிச்சிருக்காங்க சார். சார் அதில் ஒரே கலட்டா ஒரு காலேஜ் பாய் எப்படி இருப்பாங்க, மியூச்சுவல் சிரிச்சு பேசிட்டு எல்லாமே கிண்டல் பண்ணிட்டு, இது அப்படி இல்லை, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கும். அவங்களோட பேசுகிற விதம், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு காமெடி எல்லாம் இருக்க தான் செய்யும். நல்லா இருந்துச்சு சார். ஓவராலாக படம் ரொம்ப மாசாக இருந்துச்சு. நாங்கள் இன்னும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். இல்லை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் தளபதி நடிச்சிருக்காப்புல எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். நாங்கள் எதிர்பார்த்து நான் ஃபர்ஸ்ட் தளபதி படம் தான் நடிச்சு போனேன். இது தளபதி படம் மட்டும் இல்லை, இளைய தளபதி சேர்ந்து நடிச்ச படம். வெங்கட் பிரபு கண்டிப்பாக இந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணவர் நினச்சி பார்க்கல. சரி நம்ம அப்படியே எல்லா டேரக்டர் பார்த்து சரி நம்ம தமிழ் சினிமாவை இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. தளபதிக்கு ஒரு முழுசாக ஃபேர்வெல் பண்ண ஒரு தளபதி ஃபேனாக இல்லாமல் ஒரு பொதுவாகவே ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி வந்து கரியர் வந்து போக போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு என்ன இது இந்த 2 படத்தை என்ன கொடுக்க போகிறோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் பார்த்தீங்களா எப்படி இருந்தார்? முதல்ல அவரை வச்சு தான் பிள்ளையார் சொல்லி மாதிரி அவர் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துருங்க. எல்லாமே அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே உண்மையாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ ஐப் கொடுக்குறாங்களே, இவ்வளோ இது பண்ணுறாங்களே, நம்மளுக்கு ஐப் கொடுத்த படம் எல்லாமே சொதைப்பு தான் பார்த்துருக்கோம். ஐப் கொடுத்த படம் முத எனக்கு ஒரு சந்தோஷத்துல என்னால் பேச முடியாமல் நிற்கிறேன். உண்மையாக இது வெறும் தளபதி படம் இல்லை, இளைய தளபதி படம். 3 மணி நேரம் படம். இந்த 3 மணி நேரமா போரிங்கோ லாங்கியோ இருக்குண்ணா. நான் இன்னைக்கு வேலையில் தானே இருக்கேன். ஒரு ஃபோன் அவ்வளோ மேனேஜர்னு எல்லாமே ஃபோன் பண்ணியிருக்காங்கண்ணா. ஒரு ஃபோனை நான் கை வச்சுக்கணும் எடுக்க முடியலண்ணா. எங்கே தளபதி வராரு, டோனி வராரு வச்சு ஒரு ஃபோன் வச்சு
எடுக்கலான்னு பார்க்குறேன், அதுக்குள்ள முடியல. அதுக்கு கூட என்னால் டைம் கிடைக்கல. அப்படியே உக்காந்த இடத்துல வந்து ஃபோக்கஸாக என்னால் தண்ணிக்கணும் குடிக்க முடியலண்ணா, ஒரு யூரின் கூட போக முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் வெங்கட் பிரபு வந்துட்டார் உள்ள. அந்த டைம் நான் இவருக்கு பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சீத்தை ஊற்று நவர உணாம பண்ணிட்டாங்க. வேற அளவுங்க. இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா எனக்கு. அவரோட நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்ப செமையா பண்ணியிருக்காரு. அவரோட அந்த 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 க்ளோனிங் பண்ணி அந்த சின்ன வயசோட கேரக்டர் கொண்டு வர்றது, அவர் இவ்வளோ வயசான மாதிரிலாம் தெரியவே இல்லை. ரொம்ப 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 ஒரு 4-5 வருஷத்துல ஒரு எந்த டேரக்டராலையும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்ற மாதிரி ஒரு தளபதி ஃபேனாக எனக்கு ஃபீல் ஆகுது. 3 மணி நேரம் படம், நம்ம தளபதி படம் போர் 3 மணி நேரமாகலாம் தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட வந்து படம் எந்த இடத்துலையுமே போர் இருக்கவே இல்லை. 3 மணி நேரமும் நம்மளை உட்கார வைக்குது. ஸோ மியூசிக்கு நம்ம தளபதி ப்ளஸ் நம்ம டைரக்டர் இவங்களோட காம்போ வந்து எந்த அளவுக்கு பேசப்படும் நினைக்கிறீங்க? எதிர்பார்த்தது வேற, நடந்திருக்கிறது வேறன்ற மாதிரி இருக்கு. விஜயகாந்த் சார் அவர் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன மாதிரிலாம் இருக்குது? அவரோட கிரேட்டஸ்ட் ஹானர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பாராட்டுறோம். அது ஒரு மறக்காமல் செஞ்சுருக்காங்கன்றது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது செஞ்சுருக்காங்க. 5 out of 5.